பணி முடிந்தது சிறப்பு விழா மற்றும் மக்கள் சந்திப்பு விழாவிற்காக திருச்சியிலிருந்து தற்போது கார் மூலமாக கரூர் டு திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போத தெரியலையே. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போத தெரியலையே. ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? அப்படிதான் நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். என்னம்மா ஏதோ சொல்லிட்டு போறான்? ஆமலே, இவன் பெரிய பொய்யாவளி புலவரு. இவர் சொல்றதையெல்லாம் நம்பணுமாக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். ஓடு 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 ஓடு. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு. புவி ஈர்ப்பு விசை அனைத்து பொருட்களையும் பூமியோடு இருக்கும். தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது விஜய் ஈர்ப்பு விசை. வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். ஒரு சின்ன பையன் என் பேரன் கேக்குறான், இவ்வளவுதான் இருக்கிறான். உங்க அம்மா புண்ட ஆட்டோ புண்ட ஏலி உங்க அம்மா புண்ட. அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. எல்லாரும் உண்மையை பேசுறேன்னு பொய்ய பேசுவானுங்க. ஆனா ஹரிச்சந்திராங்கிற உன் பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். நீ எப்பொழுதும் இப்படியே இருக்கணும்ப்பா. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண சார். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 செகண்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க.
எருமாடு மாதிரி நிக்கிற நீ இல்ல வந்து சோறு திங்கிற வேற ஏதாவது திங்கிற நீ நான் இப்படி காட்ட வேண்டியதானே கிரிக்கெட் விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு ஏன்டா அவனை எல்லாம் விடுறீங்க கர்மம் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். பாஸ் இல்லை என்று கூறி அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். உள்ளே அனுமதிக்க இயலாது என்று கூறியதால் அடுத்த நொடியே ஆவேசமாகி ஜாம்பி போல பாய்ந்து டிஎஸ்பியின் கையை பிடித்து நறுக்கென்று இறுக்கமாக கடித்து வைத்தான். Hey, I've seen this one. This is a classic. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது தாவேக தொண்டர் ஒருவர் காவலரின் கையை கடித்திருக்கிறார். இரண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. ஒரு ஆம்பளையா? இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட மாட்டேன். எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். ருக்கோ ஜரா சபர் கரோ. சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் நான் இருக்கேன் உங்களோட. விஜய் கட்சியில இருந்துங்க லாரியில டிராக்டர்ல மண் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில இருந்து பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வந்து ராகுல் என்ற பையன் வந்து டிவிகே கட்சியில இருக்காங்க. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளா நான் மிரட்டுறாங்க. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தாவேக நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ்? சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். தினம் உங்களோட இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 18 வயது சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சார் எங்களுக்கெல்லாம் இப்பயே உயிர் பண்ணா கூட எனக்கெல்லாம் பரவாயில்லைங்க சார். எனக்கெல்லாம் அவளை பார்த்ததுக்கு கண்ணீர் தண்ணியே வந்துருச்சு. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எனக்கு கேக்குறதே உங்களுக்கு தான் சார். பிரதர் வாங்க பிரதர். என்ன பிரதர் நீங்க எவன் எழுதி கொடுத்தாலும் வாசிட்டு போயிருக்கீங்களா? கேட்கறவன் கேனங்க இருந்தா கேப்பையில நெய்விடிமா பிரதர்?
கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்காங்கன்னு உங்க கட்சியினுடைய யான சௌந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க? முடியல. ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்களா? கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னா நான் விஜய் அண்ணனுக்கு ரோஸ் தந்திருப்பேன், சிஎம் விஜய் அண்ணனுக்கு. ஆனா கார் ஸ்லோவாவே போகல. இதுக்காக நான் காலையில 5 மணில இருந்து கரூர்லயே இருக்கிறேன். கார் விஜயும் பார்க்க முடியல, கார் ஸ்லோவா போல, பூவும் தர முடியல. நான் இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனா நான் பூ கொடுக்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வந்தமா ஒதுங்கி நின்று பார்த்தமா பழத்தை வாங்கினமான்னு போயிட்டே இருக்கணும். சரி விடுங்க, மடி விஜய் வருவார்ல, அப்ப நாங்க விஜய் வரும்போது இந்த பூவை மட்டும் வாங்கிக்க சொல்லுங்க. காரை கொஞ்சம் ஸ்லோவா போகுது, வீடியோ கூட என்னால எடுக்க முடியல. உன் மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல, லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொண்டு வாங்க. பொம்பளையா லட்சணமா இருக்கு. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.